போக்கிரி படத்துல வடிவேல் மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்து மாதிரி ஒரு சீன்ல வருவார் தானே, அப்படி இஸ்ஃபஹான் அணுசக்தி நிலையத்தை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்கு. குவைத்தினுடைய வான்பரப்புல பறந்து கொண்டிருந்த F-15 ரக அமெரிக்காவினுடைய விமானத்தை ஹைஃபாவுல குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவச்சு கடுமையான தாக்குதல்களை ஈரான், இந்த யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கைய மீறி போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாக்கள் உத்தியோகபூர்வமாக இந்த யுத்தத்துக்குள்ள இறங்கி இருக்காங்க. அராம்கோ எண்ணெய் நிலையத்தை குறிவச்சு இன்னைக்கு ஈரான் ஆப்ரஹாம் லிங்கன் யுத்த கப்பலை, போர் கப்பலை குறிவச்சு ஈரான் யாரு ஈரானினுடைய ஆயுதப்படையை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற பெரிய அளவுல தலையை பிச்சு கொண்டு இருக்காங்க அமெரிக்கா. ஈரான் அமெரிக்கா யுத்தம் 3வது நாள்ல பகுதி 2வது வீடியோல நம்ம சந்திக்கும். காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன முக்கியமான விடயங்கள் ஈரான் அமெரிக்கா யுத்தத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒட்டுமொத்த உலகமும் ஈரான்ல என்ன நடந்து கொண்டு இருக்கு, ஈரான் அரபு நாடுகளை என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க. காரணம், உலகத்துல இருக்கிற பெரும்பாலானவங்க தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒட்டுமொத்தமாக நம்பி இருக்கிறது மத்திய கிழக்குகள்ல. இப்ப மத்திய கிழக்கு மொத்தமாக ஸ்தம்பிதம் அடைஞ்ச நிலைமையில இருக்கு. ஆகவே அந்த மத்திய கிழக்கு உறவுகளுக்கும் நம்மளுடைய வீடியோ அப்படிங்கிறது பெரிதும் துணை புரியும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அந்த அடிப்படையில இவ்வாறான உலகளாவிய ரீதியில நடக்கிற சகல விடயங்களையும் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க, பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த அடிப்படையில ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சா ஈரானினுடைய ப்ராக்சிஸா இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள், ஹவுத்திகள், அதே போன்று ஈராக்கிய படைக்குழுக்கள் எல்லாருமே இந்த யுத்தத்துக்குள்ள வருவாங்க. இது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக ஈரான் சொல்லிக் கொண்டிருந்த விடயம் இதுதான். அந்த அடிப்படையில இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கள் உத்தியோகபூர்வமாக இந்த யுத்தத்துக்குள்ள இறங்கி இருக்காங்க. ஹைஃபா நகரத்தில் இருக்கிற முக்கியமான மிலிட்டரி கேம்ப்ஸ்களை குறிவைச்சு, மிலிட்டரி செக் பாயிண்ட்ஸ்களை குறிவைச்சு ஹிஸ்புல்லாக்கள் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதனூடாக இந்த யுத்தத்துக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் ஒபிஷியலா என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்புல்லாக்கள் இவ்வாறு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செஞ்சதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான இஸ்ரேல் காட்ஸ் வெளிப்படையான ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சார். என்ன அப்படின்னு சொன்னா, உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செஞ்சோமோ அப்படி ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற, தலைவராக இருக்கிற நயீம் காசிமையும் நாங்க படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை விட்டது மட்டுமில்லாம லெபனானினுடைய தலைநகரமாக இருக்கிற பெய்ரூட்டை குறிவைச்சு இஸ்ரேல் தாக்குதல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெற்கு லெபனான் பிரதேசத்துல இருக்கிற பெக்கா பள்ளத்தாக்க குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு அடிச்சா ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக பெய்ரூட்டை தளமாக கொண்டு இஸ்ரேல் தாக்குவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையில ஹிஸ்புல்லாக்கள் இப்படி இந்த யுத்தத்துக்குள்ள இப்ப ஒபிஷியலாக உள்நுழைஞ்சிருக்காங்க இன்றைய தினம். இதே நேரங்கள்ல அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான பலத்த தாக்குதல்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. எந்த இடத்துல ஈரானினுடைய 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கோ அந்த இடத்தை குறிவச்சு, அதாவது இஸ்ஃபஹான் அணுசக்தி நிலையத்தை குறிவச்சு அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இத IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இத வார்ன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. அமெரிக்கா இந்த இடத்துல தாக்குதல் செஞ்சா இந்த யுரேனியம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய ரேடியேஷன் சுற்றி இருக்கிற 50 கிலோமீட்டருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலே இந்த இடத்தை இவங்க தாக்குவாங்க, இப்படி ரேடியேஷன் பரவும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஈரான் இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏற்கனவே இந்த மண்ணை போட்டு மூடுற வேலைகள் எல்லாம் ஈரான் செஞ்சிருந்தாங்கன்னு நம்ம அதை பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இஸ்ஃபஹானை ஒரு பக்கமாக தாக்கி கொண்டிருக்க, அதே போன்று தெஹரான்ல இருக்கிற 104வது காவல் நிலையத்தை குறிவச்சும் பலத்த தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கு ஈரான் பிரதேசங்களை குறிவச்சும் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து செஞ்சிருக்காங்க. இந்த மேற்கு ஈரான் பிரதேசத்துல ஏன் இவ்வாறான தொடர்ச்சியான தாக்குதல்களை அமெரிக்கா செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேற்கு ஈரான் பிரதேசங்கள்ல இருந்துதான் இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய குர்திஸ்தான் மாகாணத்துல இருக்கிற சன்ஜான் அப்படிங்கிற பிரதேசத்துல இருக்கிற
ஆயுத கிடங்குகளை குறிவச்சும் அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவைகள் எல்லாமே வந்து ஈரான் மேல அமெரிக்கா செஞ்ச தாக்குதல்களாக இருக்கு. ஈரானும் ஒரு புறமாக பயங்கரமான அடி அடிச்சு கொண்டிருக்காங்க அமெரிக்காவினுடைய நிலையங்கள் மேல, இஸ்ரேல் மேல. இது எப்படிப்பட்ட அடியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்டே ஒரு விடயம் ஒன்று குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய பென்டகனா இருக்கலாம், அதே போன்று உயர் ராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய ட்ரம்பா இருக்கலாம், இவங்க எல்லாருமே இன்னைக்கு காலையில் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இதுல எல்லாருமே பெரிய அளவுல ஒரு அச்சம் அடைஞ்ச நிலைமைக்கு போயிருக்காங்களாம். இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய கைய மீறி போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய நிலைகள் மேல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் எல்லாருமே கடுமையாக கவலை கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை இப்ப ஈரானினுடைய தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் இந்த கூட்டத்துல கலந்துரையாடி இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நாள்லயே ஆரம்ப கட்ட தாக்குதலையே அலி கமேனிய நாம படுகொலை செஞ்சிட்டோம். படுகொலை செஞ்சத்துல இருந்து ஈரான் துல்லியமாக துரிதமானதும் தாக்குதல்களை இடைவிடாம செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த தாக்குதல் செய்யறதுக்கு அலி கமேனி இல்லைன்னா யாரு உத்தரவிடுறா, யாரு இதுக்கு தலைமையாக இருக்காங்க, யாரு ஈரானினுடைய ஆயுதப்படையை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற பெரிய அளவுல தலையை பிச்சு கொண்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்படி யோசிக்கிற அளவுக்கு ஈரான் என்ன மாதிரியான தாக்குதல்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான வருமானம் தார இடமாகவும் இருக்கிற ஹைஃபாவுல குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவச்சு கடுமையான தாக்குதல்களை ஈரான் செஞ்சிருக்காங்க. ஹைஃபாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்ப இந்த நேரங்கள்ல முழுமையாக தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. இதை இன்னொரு புறமாக நாம உறுதிப்படுத்தலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய சென்டகாம் எக்ஸ்ல இன்னைக்கு பதிவொன்று போடும் பொழுது சில முக்கியமான இடங்கள் ஈரான் தாக்கி இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சில பதிவுகளை போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பாக துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தாக்கி இருக்காங்க, அபுதாபி ஏர்போர்ட்டை தாக்கி இருக்காங்க, பொதுமக்கள் வார போற இடங்களை தாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த போக்கிரி படத்துல வடிவேல் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்து மாதிரி ஒரு சீன்ல வருவார் தானே, அப்படி இஸ்ரேலினுடைய ஆயில் நிலையத்தை, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் சேர்த்து தாக்கி இருக்காங்க. இதுவும் பொதுமக்கள் நடமாடுற இடமாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவர்களுடைய எக்ஸ் தளத்திலேயே இந்த மிஸ்டேக்கை விட்டு போட்டு பிறகு இதை அவங்க டிலீட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில எல்லா வகையிலையுமே நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல்ல ஹைஃபா ஆயில் சுத்திகரிப்பு நிலையம், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, சற்று நேரத்துக்கு முன்னர் வந்து ஈரான் டெல் அவிவ்ல இருக்கிற முக்கியமான இடங்களை குறிவச்சு, அதே போன்று ஜெருசலம்ல இருக்கிற முக்கியமான இடங்களை குறிவச்சு 10வது அலை தாக்குதல்களை நாங்க இப்ப செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி IRGC அறிவிச்சிருக்காங்க. இது மிக கடுமையான தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் IRGC அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இப்படி தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கோல சவுதியினுடைய மூத்த அரசியல் ஆலோசகர் ஒருவர் கருத்தொன்று வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா வந்து முழுமையாக இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு தான் முன்வந்து செயலாற்றி கொண்டிருக்காங்களே தவிர அரபு நாடுகளை பாதுகாக்கிற வேலைகளை அமெரிக்கா கைவிட்டுட்டாங்க. இப்ப அரபு நாடுகள் மொத்தமாக அடி வாங்கி கொண்டிருக்கு, சவுதி அடி வாங்கி கொண்டிருக்கு ஈரானினுடைய கையால அப்படிங்கிறத சவுதியினுடைய மூத்த பிரமுகரையை சொல்றாரு. உங்களுக்கு விளங்கிச்சு, அமெரிக்கா வந்து உங்களினுடைய நலத்துக்காக வேலை செய்யல, இஸ்ரேலினுடைய நலத்துக்காக அரபு நாடுகளை கைக்கூலிகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க இவ்வளவு காலமாக அப்படிங்கிறது இப்பயாவது இந்த அரபு நாடுகளுக்கு விளங்கிச்சு, விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் அடிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது சரி, ஏன் அரபு நாடுகளை குறிப்பாக சவுதி இப்படி அழுது கொண்டிருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதியில அமெரிக்காவோட தொடர்பு பட்டு எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்கிற மிக முக்கியமான எண்ணெய் வயலை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிற அராம்கோ எண்ணெய் நிலையத்தை குறிவச்சு இன்னைக்கு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ராஸ் தன்னூர்ல இருக்கிற பிரதேசத்தை குறிவச்சு தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்குல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொன்ன என்ன அப்படின்னு சொன்னா, தமாமுக்கும் அல் ஜுபைலுக்கும் இடையிலே பாரசீக வளைகுடாவுல கடலோரமாக இருக்கிற எண்ணெய் வயல், இதை குறிவச்சு இன்னைக்கு ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மொத்தமாக இப்ப பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒபிசியலாகவே சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு குவைத்ல வந்து அமெரிக்காவினுடைய பேசஸ்கள் பலமாக தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குவைத்ல அமெரிக்கா வந்து அவர்களுடைய விமானங்களை வந்து ஒளிச்சொலிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒளிச்சொலிச்சு வச்ச இடங்கள் எல்லாமே வந்து ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இடங்கள் எல்லாத்தையுமே குறி வச்சு ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல அமெரிக்காவினுடைய நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சகல ஃபைட்டர் ஜெட்களும் தூளாகி இருக்கு அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒபிசியலாகவே இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குவைத்தினுடைய வான்பரப்புல பறந்து கொண்டிருந்த F-15 ரக அமெரிக்காவினுடைய விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அதை வந்து காத்தமல் அன்பியா அப்படிங்கிற அமைப்பு உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சு இருக்காங்க. ஃபைட்டர் ஜெட்ல இருந்து பயணிச்ச விமானி வந்து பாராசூட் மூலமாக தப்பிச்சிருக்கார். தப்பிச்சவர் வந்து பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அமெரிக்காவிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இப்போ ஒரு பயம் ஒன்று வரும் அமெரிக்காவுக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஃபைட்டர் ஜெட்களுக்கும் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே அமெரிக்கா நேரத்தோட சொன்ன மாதிரி இந்த யுத்தம் அப்படிங்கிறது கைய மீறி போய் கனநேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கத்தாரினுடைய பவர் ஸ்டேஷனை குறி வச்சு ஈரான் ட்ரோன் தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு பவர் ஸ்டேஷன் தீப்பற்றி எரிவதற்கு. இந்த பவர் ஸ்டேஷன் தீப்பற்றி எரிஞ்சிருந்துச்சென்றா மட்டும் இன்னைக்கு டோஹா முழுவதும் பவர் கட் ஆயிருக்கும், கரண்ட் இல்லாம இருந்திருக்கும். இதை குறி வச்சு தான் ஈரான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. பட் இது ஃபெயிலியர் ஆகி இருக்கு ஈரானுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஆப்ரஹாம் லிங்கன் யுத்த கப்பலை போர்க்கப்பலை குறி வச்சு ஈரான் 4 குரூஸ் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதோட அந்த போர்க்கப்பல் வந்து பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பின்வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடைமறிக்கும் ஏவுகணைகளை வச்சு பல ஈரானிய மிசைல்களை அரபு நாடுகளும் இடை மறிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இப்ப கிடைச்சிருக்கிற தகவல்களின் அடிப்படையில கத்தாரா இருக்கலாம், குவைட்டா இருக்கலாம், அதே போன்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸா இருக்கலாம், பஹ்ரைனா இருக்கலாம். இந்த நாடுகள்ல இருக்கிற கைவசம் இருக்கிற கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்ச அப்படின்னு சொல்றாங்க இடைமறிக்கிற ஏவுகணைகள். இப்ப ஏவுகணைகள் முடிஞ்ச அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய டார்கெட் அப்படிங்கிற வந்து இலகுவாக எந்த ஒரு இடைமறிப்பும் இல்லாம சும்மா நோமலாக அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில மத்திய கிழக்கு முழுவதுமே ஈரான் இப்படி தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள அமெரிக்காவுக்கு என்ன சேதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈரான் அறிவிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய 560 வீரர்களுக்கு மேல இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஈரானினுடைய கொடூரமான தாக்குதல்களினாலே அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு ஈரானை இதை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடைசி 24 மணித்தியாலத்துல 15 நாடுகளுக்கு சொந்தமான இடங்கள் மேல ஈரான் பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதாவது ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு தாக்குதல் அப்படிங்கிறது இதான். அந்த அடிப்படையில மீண்டும் நான் சொல்றேன், இந்த வீடியோல அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் செஞ்சிருக்கிறதை நாம சொல்லியிருக்கோம், ஈரான் ஏனைய நாடுகள் மேல தாக்குதல் செஞ்சிருக்கிறதையும் சொல்லியிருக்கோம். சோ நீங்க கல்குலேட் பண்ணி பார்த்து போட்டு இந்த வீடியோ சம்பந்தமா இந்த யுத்தத்தினுடைய நிலைமை சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய நிலவரங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டுகள் உங்களுக்கு தாரத்துக்கு நாம எப்பயுமே தயாரா இருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.